ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார். நம் தேவன் நல்லவர். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனிதன் தன் திராணிக்கும் தன் அறிவுக்கும் தன் திறமைக்கும் தக்கதாய் எதை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறான். அதே நேரத்தில் மனிதனால் செய்யக்கூடாத பல காரியங்கள் இருக்கிறது. இந்த பூமியிலே மனிதன் தன்னுடைய திராணிக்கும் திறமைக்கு தக்கதாய் எதையெல்லாமோ செய்து வைக்கிறான். நம்முடைய கண்கள் அதை பார்க்கிறது. நாமும் சில காரியங்களை செய்கிறோம். அதே நேரத்தில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனால் செய்ய முடியாத ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் எது மனிதனால் செய்ய முடியாததாய் காணப்படுகிறதோ அவைகள் எல்லாம் தேவனால் எளிதில் செய்ய முடியும். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கதரேனா நாட்டிற்கு வருகிறார். சீஷர்களோடு அங்கு வந்து இறங்குகிறார். அப்பொழுது 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபன் இயேசுக்கு முன்பாக வந்து நிற்கிறதை இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவனை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. மார்க்கு 5வது அதிகாரம் 4வது வசனம். அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை அடக்க, அவனை கண்ட்ரோல் பண்ண ஒருவனாலும் கூடாதிருந்தது. அந்த பட்டணத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒருவராலும் கூடாதிருந்தது. ஒருவராலும் முடியாத இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண இயேசு அங்கு வருகிறார். இயேசு பெரிய ரிஸ்க் ஒன்றுமே எடுக்கவில்லை. அந்த பிசாசுகளுக்கு கட்டளை எடுக்கிறார், அவனை விட்டு புறப்பட்டு போயிட்டு, அவ்வளவுதான். அதற்கு மேல அந்த வல்லமைகளுக்கு அங்கு நிற்க முடியவில்லை. இயேசு இந்த அற்புதத்தை கஷ்டப்பட்டு செய்யவில்லை, மிகவும் எளிதாக செய்து முடித்தார். நாம் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் தெரியுமா? ஒருவனாலும் கூடாது என்றிருந்த காரியத்தை இயேசு மிகவும் எளிதாய் செய்து முடிக்கிறார். இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, மனுஷன் முடியாது என்று கைவிரித்ததும் இனி அவ்வளவுதான் என்று உங்க ஃபைலை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. நம் தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவன் இருக்கிறதை எடுத்து தருகிறவர், இல்லாதவைகளை உருவாக்கி தருகிறவர். காரணம், அவர் சர்வ வல்லவரும் சர்வ சிருஷ்டிகருமாய் இருக்கிறார். உலகத்தின் வாசல்கள் அடைக்கப்படலாம், பரலோக வாசல் திறந்திருக்கும் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நமக்கானதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவனாலும் முடியாது என்று சொன்னதும் இனி அவ்வளவுதான் என்று நீங்களே முடிவுக்குள் வந்து விடாதிருங்கள். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஒருவனாலும் முடியாதது நம் தேவன் எளிதாய் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் இதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை காண கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல தகப்பனே, பல நேரத்தில் நாங்கள் மனிதர்களுடைய கரங்களை பார்க்கிறோம். இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க உதவி செய்வாங்க என்ன. பல நேரத்தில் ஒருவனாலும் முடியாது என்ற நிலை வரும்போது இனி அவ்வளவுதான் என்ற நிலைக்கு நாங்களே ஒரு தீர்மானத்துக்குள் வருகிறோம். இல்லை தகப்பனே, நீர் எவ்வளவு பெரிய தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவனாலும் முடியாதது உம்மால் எளிதில் ஆகும். இதை நம்புகிறோம், அறிக்கை செய்கிறோம்.
உம்முடைய நாமத்தை பற்றி விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கையில இனி அவ்வளவுதான் முடிந்தது என்று க்ளோஸ் பண்ண ஃபைல் எல்லாம் ஓப்பன் பண்ணப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே காரியங்கள் வாய்க்கப்படுவதாக, சாட்சிகளாய் நிறுத்துவீராக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.